Disclaimer. இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். நீங்களும் நானும் ஒரு ஃப்ரெண்ட்லியா பேசலாமா? நீங்க கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த யோசிக்காமலாம் இருந்திருக்கவே மாட்டீங்க. ஏன் இந்த மாதிரி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் நம்ம மட்டும் ஏன்டா இப்படி இருக்கோம், நம்ம பணக்காரனாகவே ஆக முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குதானே. ஸோ கண்டிப்பா என்னுடைய மனசுல எனக்கு எப்பவுமே இந்த ஒரு கேள்வி அப்படின்றது இருந்தது உண்டு. என்னடா நம்ம எவ்வளவோ சம்பாதிக்கிறோம், நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம், கடனை வாங்கி கார் வாங்கினோம், ஏதோ நம்ம ஒரு கொஞ்சம் பிளான் பண்ணி அந்த கடனை முடிச்சிட்டோம், எப்படிரா இதுக்கப்புறம் நம்ம இதிலே நின்றுகிட்டு இருக்குமே, ஸ்டக்காகி நின்றுட்டு இருக்குமே அப்படின்ற மாதிரி. ஸோ ஏன் நடுத்தர மக்களால் பணக்காரங்களா ஆக முடியலன்னு தெரியுமா? ஈவன் மீ. ஸோ இந்த ஃபீல்டில் நான் ரொம்ப வருஷம் இருந்துட்டு இருக்கிறேன். ஸோ இதெல்லாம் பார்த்து தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதா இருந்தால் ஓகே, உங்களுடைய விருப்பம் தான். ஓகே, இவன் என்னடா இதை ஏதோ சொல்லிட்டு இருக்கிறான் அப்படின்ற மாதிரி போகலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இதை ஸ்கிப் பண்ணுறதுனால நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை அவாய்ட் பண்ணுறோம் அப்படின்றது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. நம்ம எப்பவுமே நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும்னா சில விஷயங்களை நம்ம பண்ணி தான் ஆகணும். எப்படி நம்ம உடம்பு சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம மருந்து சாப்பிட்டு ஊசி போட்டால் தான் அது சரியாகுமோ, நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங் கிடைக்கணுமா, ப்ரோட்டீன் நிறையா சாப்பிட்டு இதெல்லாம் ஸ்ட்ராங் கிடைக்கணுமோ, சொல்ல டாக்டர் கிடையாது, ஜென்ரலாக சொல்கிறேன், நான் சாப்பிட்டா தெம்பாக இருக்கலாம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. அதே போல் சில விஷயங்கள் கசக்க தான் செய்யும், அதை நம்ம பொறுமையாக கேட்டு தான் ஆகணும். ஃபீல்டில் இருக்கிறேன், ஸோ நிறையா பேர் 1000, ஒரு 10,000, 5,000 பேர் பார்த்துருப்பேன் அப்படின்ற ஒரு அனுபவத்தில் சொல்கிறேன். அதாவது முக்கால்வாசி பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சிட்டா நம்மளால் பணக்காரன் ஆகிட முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அது என்றைக்குமே மறந்துடக்கூடாது. கஷ்டப்பட்டு உழைத்தால் நம்மளால் பணக்காரனாக முடியும். ஆனால் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் த்ரெட்மில்ல ஓடுறதுக்கும் நீங்கள் ஒரு சைக்கிளில் ரோட்டில் ஓட்டுறதுக்கும் நிறையா வித்தியாசங்கள் இருக்குது. த்ரெட்மில்ல அதே இடத்துல இருந்தே ஓடுவீங்க. உங்களால் ஸோ போகக்கூடிய, அதாவது தூரமாக போகணும்னு நினச்சா த்ரெட்மில்ல ஓடுற மாதிரி ஒரே இடத்துல ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா போக முடியாது. பட் சைக்கிள் ஏறி உட்காந்து மேய்ச்சிங்கன்னா நீங்கள் தூரம் போகலாம். இதுதான் மேட்ரு. ஸோ இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா, நிறைய பேர் என்ன யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா, ஸோ நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சா முன்னேறிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் அடிக்கடி ஊருக்கு போகும் பொழுது எந்த வழியாக போவேன்னா, மகாபலிபுரம் ரூட் வழியாக போவேன். அங்கேருந்து போயிட்டு செங்கல்பட்டு அப்படின்ற அந்த ரூட் எடுத்துருவேன். ஸோ அந்த மகாபலிபுரம் ரூட் வழியாக நான் போகும் பொழுது அங்கே கல் ஓடிக்கிற வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. நான் இது வரைக்கும் அந்த கஷ்டப்படுற வேலையிலேயே ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற வேலை ரோடு வேலைன்னு நினச்சிட்டு இருந்தேன், சென்ட்ரிங் வேலைன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அந்த கல் ஒடிக்கிற வேலை அதை விட கஷ்டப்படுற வேலை போல. ஏன் அதை சொல்கிறேன்னா, அந்த மிஷின் போட்டு அறுக்குறாங்க. ஸோ அந்த மிஷினோட தூசு அப்படியே மூஞ்சில் அடிக்குது. அவர் நல்லா ஸ்காப்லாம் கட்டிக்கிட்டு, கண்ணாடி போட்டுக்கிட்டு, ஹெல்மெட் மாதிரிலாம் போட்டுக்கிட்டு அவர் அந்த இடத்துல வேலை பார்க்குறாரு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கஸ்டமராக அந்த இடத்துல இருக்கிறார். அதனால தான் நான் அதை ஒரு உதாரணமாக சொன்னேன். நான் அவர் சின்ன வயசில் அவங்க அப்பா அந்த வேலையை செஞ்சார். ஒரு கூலி வேலை மாதிரி அவர் போய் செஞ்சார். அவர் கூட இன்னும் 2 பேர் சேர்ந்து செஞ்சாங்க. அவங்க அப்பா இன்னும் அதே வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாரு. கூட ஒரு பையனும் வந்துட்டாரு. இப்போ அவரு கூட 2 பேர் வந்தாங்க பார்த்தீங்களா, அந்த 2 பேரும் அந்த கடையை வாங்கி அந்த 2 பேரும் ஓனர் ஆயிட்டாங்க. காசு பணம் அதெல்லாம் மேட்டர் கிடையாது. அவங்களும் இவரு மாதிரி தான், ஊரை விட்டு ஓடி வந்தவங்க தான். அவங்க அந்த இடத்துல அந்த கடையை வாங்கிட்டாங்க. ஸோ இவர் இன்னும் அப்படியே தான் இருக்கிறார். நான் அடிக்கடி போகக்குள்ள பார்ப்பேன், அந்த மனுஷன் எப்பா என்னடா இவ்வளோ கஷ்டப்படுறாரு, இன்னும் ஒரு லோன் கட்டுறதுக்கு ஒவ்வொரு தடவையும் நம்மள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருப்பாரு, என்ன பண்ணுறது எது பண்ணுறது, இந்த லோன் கட்டலாம் அந்த லோன் கட்டலான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போது கஷ்டப்பட்டு உழைச்சா முன்னேறலாம், ஆனால் கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. அடுத்த கட்ட பணக்காரன் ஆகிறதுக்கு என்ன வழி? நம்ம மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் என்ன தெரியுங்களா? நமக்கு ஒரு சம்பளம் வருதுன்னா அந்த சம்பளத்தை நோக்கியே ஓடிக்கிட்டே இருப்போம். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கஷ்டப்படுறீங்க, மாடு மாதிரி உழைக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு இன்னைக்கு மாதம் 10,000 ரூபா சம்பளம்னா, நீங்கள் என்ன கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாலும் மாதம் நான் 15,000 கொடுக்க போகிறாங்களா, இந்த மாதம் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தா 5,000 கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி கிடையாது. ஸோ அதுவே நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நீங்கள் உங்களுடைய வேலையும் அன்றாட வேலைகளையும் பார்க்குறீங்க, ஆனால் பிஸ்னஸும் தனியாக பண்ணுறீங்க, கொஞ்சம் கஷ்டப்படுறீங்க. அந்த கொஞ்சம் கஷ்டப்பட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தனியாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க. அதில் வரக்கூடிய லாபமும் நஷ்டமும் உங்களுக்கு தான். கஷ்டப்பட்டு நேர்மையாக உழைச்சி கரெக்டாக ப்ராப்பராக எல்லாத்தையும் ஐடியா படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லாபம் அப்படின்றது பன்மடங்கு கிடைக்கும். கஷ்டப்பட்டு உழைக்க உங்களுக்கு வருமானம் ஏறும். அதுவே நீங்கள் ஒரு சம்பளத்துக்கு வேலை செஞ்சு உழைக்கிறீங்கன்னா உங்களுக்கு வருமானம் ஏறாது, அதே வருமானம் தான், உடல் தேய்மானம் மட்டும்தான் நடக்கும். ஸோ இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், நீங்கள் வேலைக்கு போகாதீங்க, எல்லாரும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லலை.
ஸோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணவே முடியாதுன்னு நினைக்கிறவங்களும் அவங்க ஒரு நல்ல ஃபினான்ஷியலில் நல்ல ஒரு ஸ்டேபிளான ஒரு இடத்துக்கு வர முடியும். என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்குன்னு ஒரு அடிஷ்னல் ஒர்க்கை கிரியேட் பண்ணுங்க. நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையோ அல்லது ஏதேனும் நீங்கள் சென்னையில் இருக்க சிட்டியில் இருக்கீங்கன்னா நிறையா ஆன்லைன் மூலியமாக வேலை பார்க்குறதுலாம் வந்துருச்சு. ஜொமேட்டோ, ஸ்விக்கி, ஸோ ஜிப்டோ இந்த மாதிரிலாம் நிறையா வந்துருச்சு. ஸோ அதில் போய் ஜாயின் பண்ணலாம், இல்லை கூரியர் டெலிவரி பண்ணுறதுக்கு ஜாயின் பண்ணலாம். ஏதாவது ஒரு அடிஷ்னல் ஒர்க் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் ஃபினான்ஷியலாக நம்மளால் ஸ்டேபிளாக இருக்க முடியும். நல்லா யோசிச்சு பாருங்களேன். இந்த நான் என்னுடைய காருக்கு இன்சூரன்ஸ் போடும்போது அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுக்கிட்ட நான் பேசினேன். நான் ஒரு புள்ளி விவரம் என்ன சொல்லுதுன்னா, 100ல் எனக்கு தெரிஞ்சு 90 பேர்கிட்ட என்ன நடக்குதுன்னா, சார் அவங்க நல்லா அவங்க வாழ்க்கையை ரன் பண்ணுறாங்க, ரொம்ப பிளான் பண்ணி சூப்பராக போயிட்டு இருக்கு. ஒரு சின்ன விபத்து ஏற்படுது சார். அந்த சின்ன விபத்து ஏற்பட்டு அதில் அவங்க கடனை வாங்கி அடிபட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் அவங்களுக்கு இன்சூரன்ஸ் போடணும் அப்படின்ற ஒரு தாட்டு வருதான். நிறைய பேர் வர்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு முன்னாடி அடிபட்டுச்சுங்க, இதுக்கப்புறம் ஏன்னா இருந்த சேவிங்ஸ் எல்லாமே போயிடுச்சு, ஸோ என்ன பண்றது தெரியல, என்னால் அந்த வேலையிலையும் போக முடியல, கம்மியான சேவிங்ஸ் தான், ஸோ என்னால் என்ன பண்றதுன்னு தெரியல, அதனால தான் இன்சூரன்ஸ் போடுவாங்க அப்படின்னு. அதனால சொல்றேன், ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நமக்கு கிடைக்கணும்னா முதல்ல நம்மளுடைய ஹெல்த்தை கேர் பண்ணணும். அதுக்கு நீங்க மாசம் ஒரு 500-1000 கட்டுற மாதிரியே நிறைய இன்சூரன்ஸ் இருக்கு. நான் இன்சூரன்ஸுக்குலாம் இங்க ப்ரொமோட் பண்ணல, சொல்றேன் நான். ஸோ என் காருக்கு இன்சூரன்ஸ் போடக்குள்ள அவர் சொன்னாரு, என் காருக்கும் சேர்த்து எனக்கும் அதில் போட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்துல தான் நிறைய பேர் கடனை வாங்கி மாட்டாங்க. ஐயோ உயிருடா, அந்த உயிருக்கு எவ்வளோ வேணா கடனை வாங்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு கடனை வாங்கி மாட்டிக்கிறாங்க. ஸோ ஒன்றும் பண்ண முடியாது, அந்த இடத்துல வாங்கி தான் ஆகணும். அதனால தான் இன்சூரன்ஸ் போடுங்கன்னு சொல்றாங்க. ஒரு சரியான இன்சூரன்ஸ் போடுங்க அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி இன்சூரன்ஸ் போட்டு தான் மேபி ஒருவேளை எதனாச்சும் ஒரு விபத்து வருதோ இல்லை எதனாச்சும் ஒரு விஷயங்கள் நடக்கும்பொழுது அது நம்மளே ப்ரொடெக்ட் பண்ணும். ஹாஸ்பிட்டல் நம்ம போய் ஒரு 10 நாள் படுத்திருந்தாலே முடிஞ்சிருச்சு. நீங்க நினைக்கலாம் இன்சூரன்ஸ் போட்டு இறந்தவங்க இறந்தாதானே அவர் அப்படின்னு. நீங்க ஸோ டெம்பரவரி டிசேபிள் ஆனாலும் சரி, இல்லை பர்மனன்ட் டிசேபிள் ஆனாலும் சரி, உங்களால நடக்கவே முடியாது, அவ்வளோதான், இதுக்கப்புறம் நீங்க வேலைக்கு போக முடியாதுன்னு சொல்லி அதுல ஒரு தொகை அப்படின்றது பெரிய தொகை வரும். அதுதான் சொல்றேன் நான். ஸோ இந்த மாதிரி பண்ணும் பொழுது நம்ம தேவையில்லாத பிரச்சனையில மாட்ட தேவையில்லை. இப்போ அப்பா 10 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்பா, எனக்கு எல்லாமே இன்சூரன்ஸ்ல கிளைம் பண்ணிட்டேன், சூப்பராக முடிஞ்சிச்சு, இப்போ நான் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா அந்த டைம்ல சம்பளம் மட்டும்தான் வராது, ஆனால் செலவு போகாமல் இருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல தான் நடுத்தர மக்கள் பணக்காரன் ஆகிறது தடுக்கப்படுதுன்னு சொல்றாங்க. அதாவது ஃபினான்ஷியல் ரீதியா ஹெல்த் இஷ்யூ வரும்பொழுது நிறைய காசை கொண்டு போய் உள்ள போடுறாங்க. ஆப்வியஸா அந்த இடத்துல போட்டு தான் ஆகணும். ஒரு உயிரை விட காசு பெருசு கிடையாது. அதனாலதான் அந்த இன்சூரன்ஸ் அப்படின்றது இப்ப வரைக்கும் நிறைய பேர் போட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா, கோடியா பணம் வச்சிருக்காங்கல்ல, ஸோ கோடியா பணம் வச்சுட்டு இருக்கவங்க கூட இன்சூரன்ஸ் போடுறாங்க. ஸோ நீங்க நிறைய கிரிக்கெட் பிளேயரா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய, ஆனா அவங்க போய் படுத்தாங்கன்னா ஒரு நாளைக்கு 1 லட்சம் 2 லட்சம் கூட அவங்க செலவு பண்ண ரெடி. பட் ஆனா அவங்களும் இன்சூரன்ஸ் போடுவாங்க. ஸோ அவங்க காருக்கு இன்சூரன்ஸ் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ இதை நம்ம இனி தொடர்ந்து நம்ம பேச போறோம். ஸோ இனி இரவு நேரங்களில் இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள், இதை விட இன்னும் இம்பார்ட்டண்டான தகவல்கள் அப்படின்றது வரும். ஸோ அதனால இந்த வீடியோவில் நான் சொன்னபடி ஒரு அடிஷ்னல் ஒரு இன்கம் அப்படின்றது தேடிக்கோங்க. லைஃப் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் நான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.